محمد نبينا بنور هدينا ممن ஏழாவது வகுப்பு தொடராக நாங்கள் தொடர்ந்து கவனிச்சுட்டு வரோம். நேற்றைய வகுப்பில் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் 46 வயதிலிருந்து, அதாவது 46 தான் ஹம்ஸா உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா இஸ்லாத்துக்கு வந்தது. அதுக்கு பின்னால் 47 வயதில் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள எங்கே ஒதுக்கி வச்சாங்க? என்ன பள்ளத்தாக்கு? ஷிஅபே அபூ தாலிப் கணவாய் என்ற இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் ஹாஷிம் கிளையினரையும் முத்தலிப் கிளையினரையும் இஸ்லாத்துக்கு வராதவங்க உட்பட நபியை பாதுகாக்கணும் என்றவங்கள் எல்லாம் ஒதுக்கினாங்க. யாரும் சேர்றில்ல, கதைக்கிறல்ல, பேசுறில்ல, சிரிக்கிறல்ல, கிட்ட இருக்கிறில்ல, பொன் கொடுக்குறில்ல, அதெல்லாம் ரெண்டாவது சாப்பாடே கொடுக்குறில்ல என்று எத்தனை வருஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் எவ்வளவு காலம் இருந்தாங்க கணவாயில்? எத்தனை வருஷம்? 3 வருஷம், கிட்டத்தட்ட 1000 நாள். நினைச்சு பார்க்க இயலாது. சாப்பாடு இல்லாமல் கடைசிக்கு என்ன சாப்பிட்டாங்க? எல்லா கொலைகளை சாப்பிட்ற நிலைமையில் குறைஷிகள் கொண்டு வச்சாங்க. அன்பு நபி, சஹாபாக்கள், ஹாஷிம் கிளையினர்கள், முத்தலிப் கிளையினர்கள் வாய் உதடெல்லாம் வெடிச்சு இலை கொலை சாப்பிட்ட நிலைமையில் அந்த அளவுக்கு பசி 3 வருஷங்களாக அந்த இடத்துல சோதிக்கப்பட்டாங்க. அதிலிருந்து கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எதிராக எழுதப்பட்ட அந்த தீர்மானம் காபா உள்ளுக்கு இருக்குது. அதை அந்த எக்ரிமெண்ட்டை கிழிச்சு அந்த நபி அவங்களையும் முஸ்லிம்களுக்கு சப்போர்ட்டாக இருந்த அபூ தாலிப் கணவாயில் இருந்தவங்களை உள்ளுக்கு எடுக்கிறதுக்கு காரணமாக இருந்தது யார்? 5 வாலிபர்கள். 5 வாலிபர்கள் உடல் ரீதியாக சேர்ந்தாங்களா இல்லையான்றது ரெண்டாவது. 5 வாலிபர்களுடைய கவலைகள் அப்படி என்ன செஞ்சிச்சுது? ஒவ்வொன்றும் தொடர்பாகிச்சது, உள்ளங்கள் இணைஞ்சிச்சது. எப்பையும் சஃபுகள்லையும் சொல்றது என்ன? நெருக்கமாக இருந்து கொள்ளுங்க, அல்லாஹ் கல்புகளுக்கு இடையில பிணைப்பு ஏற்படுத்துவோம். நாங்கள் மஷூராவில் ஏதோ ஒரு ஆலோசனையில் எத்தனை பொடி இருந்துச்சுன்றதை விட எத்தனை மனிதர்களுடைய கவலைகள் கனெக்ஷன் ஆகிச்சுது. அஸ்ஹாபுல் கஹுஃப் வாசிகள் அங்கேயும் என்ன நடந்துச்சுது? அங்கேயும் அல்லாஹ் வயோதிபர்களுடைய சம்பவம் சொல்லல. விலங்க மஜ்மால இருக்கிற வாலிபர்கள் யாரை பற்றி சொல்றான்? வாலிபர்கள். அங்கேயும் கவலைகள் ஒன்று சேர்ந்துச்சுது, அல்லாஹ் உதவி செஞ்சான். இங்கேயும் 5 வாலிப பொடியம்மார் செட்டாவி என்ன செஞ்சாங்க? கவலைகள் ஒன்று சேர்ந்துச்சுது. நேரடியாக போயிட்டு அடிபுடியல்ல, மண்டையை பாவிச்சாங்க, புத்தியை பாவிச்சாங்க. ஹிக்மத்தாக கஅபாவை மக்களாக தவாஃப் செய்யும் பொழுது அங்கிருந்து ஒருத்தர் இங்கால் ஒருத்தர் என்று அவங்க கத்தும் பொழுது அவங்களுக்கு சார்பான மக்களும் கத்தினாங்க. அபூ ஜஹல் தோக்கடிக்கப்பட்டான். அந்த தீர்மானம் கிழிச்சறியப்பட்டுச்சுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அந்த 3 வருஷமாக அபூ தாலிப் கணவாயில் ஒதுக்கப்பட்ட எல்லாரும் மக்காவுள்ளுக்கு வாராங்க. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடஞ்சி போக இல்லை. வாழ்க்கையில் எவ்வளோ இதை மாதிரி ஒரு பிரச்சனை ஒரு மனிதனுக்கு வருமா? நபி அவங்க உடஞ்சி போக இல்லை. அதோடு அப்படி எல்லாத்தையும் அடக்கி வாசிக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அமானத் மீண்டும் தாவாவை செஞ்சாங்க. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பாட்டில் என்ன செய்கிறாங்க? தாவாவை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இப்போ அன்பு நபியுடைய வயது எத்தனாவது வயதில் இருக்கிறோம்? 50வது வயது. அபூ தாலிபுக்கு வயது 80. அந்த ஒதுக்கப்பட்ட காலத்தில் அபூ தாலிப் நல்லாவே உடல் ரீதியாக உடைஞ்சு போனாரு. 80 வயதை தாண்டினாலும் அபூ தாலிப் எந்த இடத்திலையும் தன்னுடைய சகோதரனுடைய மகனை விட்டு கொடுக்கல. எந்த இடத்திலையும் விட்டு கொடுக்கல. எல்லா இடத்திலையும் பாதுகாத்தாங்க. அபூ தாலிப் அவங்க 80 வயதை தாண்டி. இப்போ அபூ தாலிப் அவங்க நோய்வாய்ப்படுறாங்க, உடல் ரீதியாக பலவீனம். இப்போ நாங்கள் நேற்று முந்தநாத்து பார்த்தோம், குறைஷிகள் பேசுகிறாங்க, தடமாறுறாங்க, அதை செய்கிறாங்க, இதை செய்கிறாங்க. கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணாங்க, கொஞ்சம் ஹார்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க. உள்ளதெல்லாம் செஞ்சு பார்த்து எல்லாம் பட்ட டென்ஷனில் இருக்கிறாங்க.
அட இவ்வளோ மனுஷன் சோதனையை தாங்கிட்டு கல்லுமாறு இருக்கிறாங்களே. கடைசியாக அவங்களுக்கு ஒரு ஆசை, சரி எதுக்கும் லாஸ்ட்டாக அபூ தாலிப்கிட்ட போனாங்க. 25 பேர் கொண்ட தலைவர்கள் போனாங்க. அபூஜஹல் போன, உத்துபா போன, ஷைபா போன, இப்படி பெரும் பெரும் தலைவர்கள் 25 பேர் போயிட்டு இப்புள்ள ரிக்வஸ்ட் என்ன தெரியுமா? ஆரம்பத்தில் சொன்னது என்ன? இவர் தாவாவை நிப்பாட்ட சொல்லுங்க, அதை அப்படி செய்யவானம் என்ன. இப்போ கடைசியாக இயலாத மட்டுக்கும் சரி குறைஞ்சது எங்கட தெய்வங்களுக்கு ஏசவானம்னு சரி சொல்லுங்களேன், அவர் தாவாவை செஞ்சுட்டு போட்டும் பரவாயில்ல, குறைஞ்சது எங்கட நாங்கள் வணங்குற சிலைகளை ஏசவானமென்று சரி சொல்லுங்களே, அப்படி சரி வாங்களே. ஒன்றும் இயலாத கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அபூ தாலிப் இருக்கிறார், இவங்க சொன்னாங்க, ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு 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 களிமா ஒன்று சொன்னால் சொல்லித்தர வேர்டை நீங்கள் சொல்லுங்க, உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிடும், உங்களுக்கு ஆட்சி கிடைக்கும், எல்லாம் உங்களுக்கு சரண்டர் ஆகுவாங்க. இப்படி இப்போ நபி அவங்க பேசும்பொழுது அபூஜஹல் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லாம கேளுமா, எங்களுக்கு எல்லாம் கிடைக்கும்ன்றீங்க, சரண்டர் ஆகுவாங்கன்றீங்க, அரபுலகத்தை ஆட்சி செய்யலும்ன்றீங்க, சொத்து செல்வம் குமியும் என்றீங்க, சரி என்ன 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 சொல்லணும்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லணும். அதை சொல்ல ரெடி இல்லை. நேற்று நாங்கள் கவனித்தோம், அல்லாஹ் அவங்களுக்கு கட்டம் கட்டமாக குறைஷிகளுக்கும் கொஞ்சம் தடமாட்டம், இவர் உண்மைக்கு நபியா இருக்குமோ, அது அல்லாஹ் நேற்றைய வகுப்பில் பார்த்தோம். அல்லாஹ் ஒவ்வொரு கட்டத்திலையும் ஓ எஸ் இவர் தான் நபி, இவர் தான் நபி என்றதெல்லாம் ப்ரூஃப் பண்ணினான். அப்பையும் வீம்பு என்னான்டா, எங்கள்ட அகங்காரம் எங்கள்ட புடிவாதம் எல்லாம் உடஞ்சி மக்கள் வச்சா எங்களை நோமலாக நோஞ்சா வாக்கில் பார்ப்பாங்க, ஓ பெருசாக இருந்தாங்க, இப்போ ஒன்றும் இல்லை, இவங்களும் இஸ்லாத், அந்த சின்னத்தனம் மட்டும் இல்லைன்னா இவங்கெல்லாம் இஸ்லாத்துள்ளும். அல்லாஹ் பாதுகாக்கணும். வாழ்க்கையில் எங்களுக்கு ஒரு பாடம், எந்த கட்டத்திலையும் நாங்கள் நானண்டா இப்படித்தான் என்ற ஒரு பொலிசியோட வாழ்றது நல்ல, நானண்டா எவனுக்கும் செகண்ட் ஆக மாட்டேன், எந்த சந்தர்ப்பத்திலும் இல்லை. கட்டம் வந்தால் படைச்சவனுக்காக செகண்ட் ஆகணும். நான் என்ன நடந்தாலும் சரி, பைத்தியமா நான் இறங்கி போக மாட்டேன் என்ற அந்த ஒரு புடிவாதம் என்றது குறைஷிகள்கிட்ட இருந்த பழக்கம், யகூதிகள்கிட்ட இருந்த பழக்கம். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்கணும். அப்படியான தன்மைகளை விட்டும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எங்கள் எல்லாரையும் அல்லாஹு தஆலா பாதுகாப்பானாக. அப்போ இப்படி வந்த நேரத்திலையும் கடைசியாக குறைஷிகளுக்கு என்ன நடந்துச்சுது? ஒன்றும் நடக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி சொல்லிட்டாங்க. இப்போ கடைசியாக அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 50வது வயது, அபூ தாலிப் அவங்க மிச்சம் நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய நேரம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுற்றி சாச்சாவே பெரியப்பாவே நீங்கள் இந்த வேர்டை நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் 42 வருஷம் அபூ தாலிப் பொறுப்பெடுக்கும் பொழுது நபிக்கு வயது எத்தின? 7வது நாள் படிக்கிறோம், உரிச்சுரிச்சு படிக்கிறோம். என்னன்னா இதுதான் ரியாலிட்டி. எதை எழுதி படிக்கலையோ அது பெய்த்து மனுஷன் தானே, யோசனைகள் பிரச்சனைகள் எவ்வளோ மண்டைகளுக்கு எத்தனை விஷயத்தை நாங்கள் வச்சுக்கொள்றது. இதுதான் ரியாலிட்டி. இதுக்குத்தான் நான் எப்பையும் எந்த வகுப்பையும் சொல்கிறேன், உட்கார்ந்து எழுதி 2-வே கம்யூனிகேஷனில் படிப்போம் என்று. ஹைர் இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் இயர் அதை யோசிப்போம். 6 வயசில் உம்மா மௌத்தாவின், அப்போ பொறுப்படுத்தது யார்? சத்தமாக சொல்லு. அப்பா பேர் என்ன? அப்துல் முத்தலிப். அவர் மௌத்தாவினது எப்போ? 8 வயசு 2 மாதம் 13 நாள். அப்போ அபூ தாலிப் பொறுப்படுத்தது 42 வருஷம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அப்படியே எல்லாத்திலிருந்தும் பாதுகாத்த அன்பு பெரியப்பா மௌத்தாவுற நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுற்றி கலிமாவை சொல்லுங்களே, அவரும் கலிமாவை சொல்றதுக்கு ரெடியாகும் பொழுது அபூஜஹல் டக்குன்னு மாற்றுவான். நீங்கள் இதை விட உங்களோட பழைய மார்க்கத்தோட பார்க்குறீங்களா என்று அபூஜஹல் மாற்றுவான். அந்த நேரத்தில் அப்படியே அபூ தாலிப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட 50 வயதில் அபூ தாலிப் வஃபாத் ஆகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கவலை ஏண்டா கவலை. அடே 42 வருஷம் சும்மா வளர்த்தவர்கள் அவர். எல்லா குறைஷிகளையும் இவருக்காக பகைச்சிட்டு இவர் ஒரு கட்ஸில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க, வாழ்ந்து கொண்டு வந்தாங்க. நபி அவங்களுக்கு சரியான மாதிரி கவலை. ஆனால் குறைஷிகள் என்ன செஞ்சாங்கண்டா, இவ்வளவு காலமும் அபூ தாலிப்ட முகத்துக்காகத்தான் நாங்கள் இவ்வளோ பொறுத்து போகணும், அவரும் இல்லை, இப்போ வேண்டிய மாதிரி நாங்கள் நோவினை செய்வோம்.
என்று குறைஷிகள் இறங்கிட்டாங்க. இவ்வளவு காலம் அபூ தாலிப் என்றவர் அவர் ஒரு நல்ல கண்ணியமான மனிதர், அவர் முகத்துக்காகத்தான் இவ்வளவு காலம் நாங்கள் இவ்வளவு பணிஞ்சு போனோம். இப்போ அவரே இல்லை, இப்போ வேண்டிய மட்டும் நாங்கள் அநியாயம் செய்யலாம் என்று குறைஷிகள் அநியாயம் செஞ்சு கொண்டிருந்தாங்க. அபூ தாலிபுடைய மரணம் எப்பண்டா நபியுடைய 50வது வயது முஹர்ரம் மாதத்துல தான் அந்த ஷிஅபே அபீ தாலிப்ல இருந்து மக்காவுக்கு வராங்க. வந்து சரியா 6 மாதம் ரஜபுடைய மாதம் அபூ தாலிப் மௌத், ரஜபுடைய மாதம் அபூ தாலிப் மரணிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சரியான கவலையில் இருக்கும் பொழுது, ரஜபுக்கு அடுத்தது என்ன மாதம்? அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான். அது பிறகு கேட்குறேன் வபல்லிக்னா ரமதான். ரஜபுக்கு அடுத்தது ஷஅபான், ஷஅபானுக்கு அடுத்தது ரமலான். ரமலானுடைய மாதம் வருவது அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆருயிர் துணைவியை தன்னுடைய உசிறு மாதிரி இருந்த தன்னுடைய ஹதீஜா அம்மையார் எல்லா கஷ்டத்திலையும் தோள் கொடுத்த, எல்லாரும் பொய்யனண்ட ஹதீஜா உண்மைப்படுத்தின, எல்லாரும் அவங்கள ஒதுக்கின ஹதீஜா அரவணைச்ச, எல்லாரும் விரட்டின ஹதீஜா அம்மையார். அவர் கோடீஸ்வரி ஹதீஜா அம்மையார், செல்வ சீமாட்டி, எல்லாத்தையும் கொடுத்தாங்க. யா ரசூலல்லாஹ், நீங்க விரும்பின மாதிரி செலவழிங்க, தாவத்துக்கு பாவீங்க, மார்க்கத்துக்கு பாவீங்க. அந்த ஹதீஜா அம்மையார் நபியுடைய அதே 50வது வயதுல அபூ தாலிப் மௌத்தாவி 2 மாசத்துல இந்த கவலையிலிருந்து இன்னும் நபி அவங்க மீண்டு வரல. அதை விட பெரியதொரு துயரத்தை அல்லாஹு தஆலா அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கொடுத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைஞ்சு போய்த்தாங்க. அபூ தாலிப் அவரும் இல்லை, 25 வருஷ லைஃப். நபி அவங்க 25 வயசுல திருமணம் செஞ்சாங்க. 25 வருஷமும் சாதாரண மனைவி அல்ல. எந்த அளவுக்குண்டா, நாங்கள் அன்றைக்கு பார்த்தோம் காரே ஹிராவை. அன்றைக்கும் சொன்னேன், 40 வயதுல நபி ஏறினது ஆச்சரியம் அல்ல. என்ன ஆச்சரியம்? எத்தனை வயதுல? 55 வயசு உம்மம்மாவாக அந்த படி ஏறி போனாவே அல்லாஹ் ஆச்சரியப்பட்டான். அவ படி ஏறி வரும் பொழுது ஒரு தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களோட வைஃப் உங்களுக்காக கஷ்டப்பட்டு இந்த காரே ஹெராவுக்கு ஏறி வாரா, அவருக்கு சொல்லுங்க அல்லாஹ் சலாம் சொன்னதாக. சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ பாக்கியம்! அல்லாஹ் சலாம் சொன்னதாக சொல்லுங்க, நானும் சலாம் சொன்னேன் என்று சொல்லுங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. இவ்வளவு பாக்கியம் நிறைந்த செல்வ சீமாட்டி, ஆருயிர் துணைவி ரசூலுல்லாஹ்வை விட்டும் அப்படி மறுமை நோக்கி பயணிக்கிறாங்க. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லாவே உடைஞ்சு போறாங்க. குறைஷிகளும் இருந்ததை விட என்ற அபூ தாலிப் இல்லைன்றதுனால இன்னும் என்ன செய்யறாங்க, நோவினையை கொடுக்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இனி இல்லை. ஏன்னா ஒரு மனிதனுக்கு சும்மா யோசிங்க, ஊர் உலகம் முழுக்க பிரச்சனை இருக்கலாம், எங்க பிரச்சனை இருந்தாலும் ஒரு மனிதன் கடைசியாக வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் எடுக்கிற இடம் எது? வீடு. வீட்டுள்ளக்கு பிரச்சனைண்டா ஒன்றும் வேலை செய்யாது மனிதனுக்கு. எல்லா பிரச்சனையும் சேர்த்துட்டு வந்து வீட்டில் தான் வந்து மனிதன் ரெஸ்ட் எடுக்கிற, அங்கதான் அன்பு துணைவி ஹதீஜா அரவணைச்சு ஆறுதல் சொல்ற. வீட்டுள்ளுக்கு வரையலாம் வைஃப் இல்லை, இவ்வளவு காலம் எனக்கு ஆறுதலாக இருந்த மனைவி இல்லை, இவ்வளவு காலம் நான் வரும் பொழுது முன்னுக்கு நின்று என்ன வெல்கம் பண்ற வைஃப் திடீரென்று இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கால பிரச்சனைகள் நோவினைகளும் கூட அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிச்சாங்க, என்ன செய்வோம், நாங்கள் மக்காவில் பேசி 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 இவ்வளோ கொடுமைகள், கொஞ்சம் என்ன செய்வோம், அவுட் ஆஃப் மக்கா கொஞ்சம் போயிட்டு என்ன செய்வோம், தாவாவை செய்வோம் என்று அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செலக்ட் பண்ணின இடம் எது? தாயிஃப். ஹிஜ்ரத், அது ஹிஜ்ரத், தாயிஃப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபை தேர்ந்தெடுத்தாங்க. தாயிஃப் நாங்கள் எல்லாரும் பெரும்பாலும் இங்கே இருக்கக்கூடியவங்க உம்ரா ஹஜ்ஜு போயிட்டு இருப்போம், தாயிஃபுக்கு போயிட்டு இருப்போம். இப்போ இந்த சீராவை படிச்சு முடியும், இந்த ஒரு ஃபீலிங்கோட போனால் கொஞ்சம் அது எஃபெக்டிவாக இருக்கும் அந்த பயணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபுக்கு போனாங்க. தாயிஃப்ன்றது என்னோட நாட்டில் ஒரு நோரலிக்கு போகிற மாதிரி, கொஞ்சம் சுற்றி சுற்றி ஏறி ஏறி கொஞ்சம் உச்சத்துக்கு போகும். மக்காவிலிருந்து 60 மைல் தூரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, உள்ளமெல்லாம் உடைஞ்சு போயிட்டு 2 பேருடைய வஃபாத்.
இவங்கட பிரச்சனை இன்னும் கூடுது, எனவே கொஞ்சம் நாங்கள் அப்படி போயிட்டு வந்தோமெண்டா கொஞ்சம் அவங்க சரி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா கொஞ்சம் மனதுக்கு ஆறுதலாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃப் போகிறதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவெடுக்கிறாங்க. இப்போதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 2 ப்ரப்போசல் வருவது கல்யாணம் முடிக்கிறதுக்கு. நபி அவங்க எத்தனை திருமணம் செஞ்சாங்க? எத்தனை செஞ்சாங்க? 11. பிஸ்னஸ் செய்கிற ஒரு க்ரௌட் இருக்குது, ஜாப் செய்கிற க்ரௌட் ஒன்று இருக்குது. எங்கள்கிட்ட நன் முஸ்லிம் ஒருத்தர் வந்து, என்னப்பா அவங்களோட நபி 11 கல்யாணம் முடிச்சிக்கிறாரு என்று கேட்டால் எங்கள்கிட்ட என்ன ஆன்சர் இருக்கு கொடுக்குறது? மழுப்புறதுக்கு ஆன்சர் இருக்குது. விளங்கணும் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அது ஒரு தனி வகுப்பில் படிப்போம். எப்படி அதை விளங்கப்படுத்தினா ஒருத்தர் விளங்கி கொள்வார். ஓகே, நபி அவங்க ஆசைக்கு முடிக்கிறதா இருந்தால் அது எப்படி, இது ஆசைக்கு முடிக்கலைன்றதை அவர் ஏற்றுக்கொள்வார். இன்ஷா அல்லாஹ் அதை நாங்கள் ஒரு தனி வகுப்பாக ஒரு நாளைக்கு பார்ப்போம். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 2 ப்ரப்போசல் வருவது. ஒன்று யார்? சௌதா ரலியல்லாஹு அன்ஹா. அடுத்தது 6 தோழருடைய மகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. பாருங்க, நபியுடைய வயதத்தின் இப்போ அதுக்கெல்லாம் மறந்தாச்சு 50. 2 ப்ரப்போசலும் நபி அவங்க ஆசைக்கு முடிக்கிறதாக இருந்தால் யோசிங்க. சௌதாவுக்கு வயது 64, ஆயிஷாவுக்கு ரலியல்லாஹு அன்ஹா வயது 6. அதாவது ஆசைக்கு முடிக்கிறன்றவனுக்கு அவனுக்கு லேசா விளங்க வரையா. அப்போ ஆசைக்கு முடிக்கிறதா இருந்தால் இந்த 2 ப்ரப்போசலையும் தட்டி விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே வாழ்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு யங் ஏஜில் முடிச்சிருக்கலாமே. 2 வந்துச்சு. ஒன்று எத்தனை? 64. 2ம் வாழ்க்கையை உடல் ரீதியாக வாழ இயலாத ஒரு வயது 64, மற்றது 6. அந்த 6ம் சும்மையல்ல, அல்லாஹ் கனவுல காட்டினான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு. இந்த போர்வையை எடுத்துட்டு பாருங்க, உங்களுக்குரிய ஒரு பொருள் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்காஹுக்கு பின்னால் சொன்னாங்க, ஆயிஷா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க கனவுல வந்து, அந்த பச்சை புடவையை தூக்கினேன், அங்கே உங்களை கண்டேன், அப்போ நான் விளங்கினேன் உங்களை நிக்காஹ் செய்கிறது அது மேலிடத்திலிருந்து எனக்கு வந்த ஓர்டர், அது செஞ்சுதானா ஆகும், செய்ய வழி இல்லை. அடுத்த பக்கம் 6 வயசு 9 6 முடித்தது, வாழ்ந்தது 9. அடுத்த பக்கம் இருக்குது விஞ்ஞான ரீதியாக உலகத்தினுடைய ஆய்வறிக்கைகளின்படிக்கு 9 வயதில் வாழ இயலுமா என்றா இன்றைக்கு உலகம் நிரூபித்து கொண்டு இருக்குது. வெறும் ஆய்வால மட்டுமில்லை, எங்கெங்கேயோ நடக்குது. ஆனால் செய்கிறவனெல்லாம் செய்கிற பழியெல்லாம் வர யாருக்கு? முஸ்லீம்கள் அப்படி, முஸ்லீம்கள் இப்படி நிறைய இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செலக்ட் பண்ணினாங்க 64 சௌதாவை ரலியல்லாஹு அன்ஹா. ஏனென்றா நாங்கள் அன்றைக்கு பார்த்தோம் அஸ்ஸாபிகூனல் அவ்வலுன் 130 பேர் இஸ்லாத்தில் ஆரம்ப கட்டமாக வந்து அதில் ஒரு பெண் தான் சௌதா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க குடும்பத்தோடு இஸ்லாத்துக்கு வந்து அவங்க ஃபேமிலியோட ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் போன நேரத்தில் மாப்பிள்ளங்க மௌத்து. இப்போ சௌதாவுக்கு யாரும் பாதுகாப்பு இல்லை, அவக்கு செலவழிக்க யாரும் இல்லை, அவக்கு உம்மா வாப்பா என்று போகிறதுக்கு இல்லை, அவட ரிலேஷன்ஸ் எல்லாம் காஃபிர்களாக இருக்கிறாங்க. ஒன்று அவன் இஸ்லாத்தை விட்டு குஃப்ருக்கு எடுத்துருவாங்க, வாங்க நாங்கள் உங்களை பார்த்துக்கொள்கிறோமே. இப்போ சௌதா இஸ்லாத்தை நம்பி வந்தவ நடு ரோட்டில் இருக்கிறா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட 64 வயது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்காஹ் செஞ்சாங்க. இப்போ குறைஷிகளுக்கெல்லாம் ஆச்சரியமடி, ஒரு மனிதன், ஒரு சமூகம் இவ்வளவு பிரச்சனைகளையும் தாண்டி கல்லுமாறி நிற்கிறாங்களே, சாத்தியமா? ஏன், எதனால் என்றா என்னது? ஒன்று அல்லாஹ்வின் மீது அளவு கடந்த நம்பிக்கை. நாங்கள்லாம் யார்? இபாதுல்லாக்கள், அப்துல்லாக்கள், அல்லாஹ்வுடைய அடியார்கள், அவன் பார்த்துக்கொள்வான் என்ற நம்பிக்கை. அடுத்தது லீடர்ஷிப்புக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது, தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படுறது, கடமை உணர்வு, ஆகிரத்துடைய நம்பிக்கை, குர்ஆனுடைய செய்திகள் மீது அளவு கடந்த நம்பிக்கை. இதெல்லாம் தான் முஸ்லிம்களை ஒரு பெரிய ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து சேர்த்துச்சுது. இப்போ அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே தாயிஃப் போகிறத முடிவெடுத்ததாக பார்த்தோம். இப்போ தான் தாயிஃப் போகிறத நாங்கள் பார்க்க போகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க? 50வது வயது மக்காவிலிருந்து 60 மைல் தூரம் உள்ள தாயிஃபுக்கு போகிறாங்க.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாரோட போகிறாங்க? தன்னுடைய அடிமை யார்? ஸைத் இப்னு ஹாரிஸா. அவர் இஸ்லாத்துக்கு வந்த 2வது ஆள். இவங்களோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 60 மைல் தூரம் தாயிஃபுக்கு அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க. இது நபியுடைய 50வது வயதில் தாயிஃபில் போயிட்டு முதலாவது முக்கியமான 3 முக்கிய தலைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறாங்க. அது 2 அப்துல் யாலில், அப்துல், அடுத்தது மஸ்ஊத், அடுத்தது ஹபீப். இந்த 3 தலைகளையும் சந்தித்து சொன்னாங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதர், நான் இப்படி என்று சொல்லும் பொழுது அதில் 3 பேரும் சொன்னாங்க. 3 பேரும் மறுத்தாங்க. ஒருத்தர் சொன்னார், உங்களோட பேச எனக்கு விருப்பம் இல்லை சொல்லிட்டு சொன்னார், நீங்கள் ஒரு நபியாக இருந்தால் என்ன மனம் விரும்பிக்குமே உங்களோட பேசுகிறதுக்கு, எனக்கு விருப்பம் இல்லை, அப்போ நீங்கள் நபியாக வைக்க மாட்டீங்க. இப்படி மோடுத்தனமான கதைகளை கதைச்சாங்க. என்ன செஞ்சாங்க? நபி அவங்க போனது அவங்க சரி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குமே என்று சொல்லி. ஆனால் மக்காவாசிகள் இந்த 10 வருஷம் கொடுத்ததை விடவும் அவங்க அதை விட கூடுதலாக கொடுமை செஞ்சாங்க. சின்ன பிள்ளைகளோட கையில் கல்லை கொடுத்து அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கல் அடிக்க வச்சாங்க. அன்பு நபி கல்லடிய வாங்கினாங்க. நாங்கள் அன்றைக்கு பார்த்தோம், அன்பு நபியுடைய முகத்துக்கு எச்சு துப்பினான் உத்துபா, அது படல்ல, கழுத்து நசுக்கப்பட்டாங்க. வீட்டுக்கு முன்னால் வெளியில் குப்பைகள் கொட்டப்பட்டாங்க. தவாஃப் செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று பாஞ்சி தாக்கப்பட்டாங்க. நபி அவங்க சுஜூதில் இருக்கும் பொழுது ஒட்டக குடல் போடப்பட்டுச்சுது. ஒருத்தர் நபியுடைய தலையில் பரடியில் ஏறி மிதிச்சான். இவ்வளவு துன்பங்களும் எதுக்காக? என்னமாலும் தனக்கு லாபம், என்னமாலும் காணி பூமி சொத்துகள், எதுக்காக? இதில் எந்த சந்தேகமும் இல்லை. எதுக்காக? இஸ்லாத்துக்காக. இப்போ நாங்கள் கேட்போமே, இஸ்லாத்துக்காக நான் என்ன கஷ்டப்பட்டிருக்கிறேன்? இது அவரவர் பின் நஃப்ஸ். எனக்கு நான் கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் அவரவர் கேட்டுக்கொள்ள. சரியாப்பா, இஸ்லாத்துக்காக வீட்டுலுக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு அல்லது குடும்பத்தில் இருக்கிற மச்சாமார் பெரியப்பாக்கே எங்களுக்கு இல்லை சொன்னால் என்ன சரி நினைப்பாங்களோ தெரியா. அடே ரசூலுல்லாஹ் இவ்வளவு அடிபட்டது இஸ்லாத்துக்காக தானே. சஹாபாக்கள் இவ்வளவு விரட்டப்பட்டது இஸ்லாத்துக்காக தானே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கல் அடிபடுறாங்க. போன ஸைத் இப்னு ஹாரிஸா என்ன செய்கிறாரு? தண்ட பொடியை கேடயகமாக்கி அவர் வார கல்லெல்லாம் அவர் வாங்குறாரு. நபியை பின்னால் பாதுகாத்து கொண்டு அப்படியே அவர் நடந்து பின்னுக்கு போகிறாங்க. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வீசப்பட்ட கற்கள், அதிகமான கல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கால் பின் குதிக்காலில் உள்ள நரம்பு பகுதியில் தான் அதிகமான கற்கள் பட்டுச்சுது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அதிகமாக இரத்தம் வந்து கொண்டிருக்குது. அப்படியே நடந்து 3 மைல் தூரம் அப்படியே நடந்து வந்து சேரும் பொழுது அங்கே ஒரு உத்பா ஷைபாவுக்கு சொந்தமான ஒரு திராட்சை தோட்டம் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறாங்க. துஆ செய்கிறாங்க, யா அல்லாஹ், இது ஏண்ட பலவீனம் யா அல்லாஹ், ஏண்ட துஆவுடைய பலவீனம் யா அல்லாஹ், நீ இந்த மக்களை மன்னிச்சுடு யா அல்லாஹ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இப்போ அந்த தோட்டத்தில் வேலை செஞ்ச ஒரு மனிதர், அவருடைய பேர் அத்தாஸ். என்ன பேர்? அத்தாஸ். இவர் என்ன செஞ்சார்? யாரோ அடிபட்டு நொந்து நொறுங்கி வந்திருக்கிறாரு, கொஞ்சம் திராட்சை கொஞ்சம் கொண்டு வைத்து கொடுப்போம் என்று அத்தாஸ் வந்து அப்படியே திராட்சையை கொடுக்கும் பொழுது அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்மில்லா என்று சொல்லி, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி வாயில் வைக்கும் பொழுது டக்குன்னு அத்தாஸ் கேட்டார், நீங்கள் இந்த சொல்கிற இந்த பிஸ்மில்லான்றீங்களே, இது தாயிஃப் வாசிகள் பாவிக்கிற வார்த்தையும் இல்லை, எனக்கு தெரிய மக்காவாசிகள் பாவிக்கிற வார்த்தையும் இல்லை என்று இவர் கேட்டார். இது 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 எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படி என்று. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சரி அப்பா, நீ 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 எங்கே, நீ யார் என்று நபி அவங்க திருப்பி கேட்கும் பொழுது அவன் சொன்னான், நான் நீனவாவை சேர்ந்த நான் ஒரு மனிதன், நீனவா என்ற ஊரை சேர்ந்த ஒரு மனிதன் என்று சொல்லி அத்தாஸ் தன் அறிமுகம் செய்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான், நீனவாவை சேர்ந்த மனிதனண்டா யூனுஸ் நபியோட ஊரே அது.
டக்குன்னு அத்தாஸ் கேட்டார், யூனுஸ் நபி எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏன்னா எங்கட ஊரில் இப்படி சொல்லியிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யூனுஸ் அவரும் நபி, நானும் நபி. நபித்துவத்தில் நாங்கள் எல்லாம் சகோதரர்கள். அவரும் ஒரு நபி, அல்லாஹ்வுடைய இறை செய்தியை கொண்டு வந்தார், நானும் ஒரு நபி என்றதோடு அத்தாஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் கையெல்லாம் முத்தமிட்டார். நீங்கள் ஒரு நபியா? அத்தாஸ் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரா இல்லையா? அல்லாஹு ஆலம். முத்தமிட்டார். இப்போ இன்றைக்கும் அந்த இடத்துல மஸ்ஜிது அத்தாஸ் என்ற ஒரு மஸ்ஜித் ஒன்று கட்டப்பட்டிருக்கு. உம்ரா ஹஜ்ஜுக்கு போனவங்க ஞாபகம் இருக்குதோ தெரியா, அந்த இடத்துல ஒரு சிம்பிளாக ஒரு சின்ன ஒரு மஸ்ஜித் ஒன்று கட்டப்பட்டிருக்கு. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்காக உம்மத்துக்காக அடிபட்டுட்டு வந்து உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்த இடம் அந்த மஸ்ஜிது அத்தாஸ் கட்டப்பட்டிருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நடந்து கொள்ளலாம் அந்த இரத்தம் கூடுதலாக வடிஞ்சு செருப்போட ஒட்டி கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வரும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரான். அல்லாஹ் சக்தி உள்ளவன். இப்படின்றதுக்கல்ல அல்லாஹ்க்கு விஷயத்தை முடிக்கணும். இப்படின்றதுக்கல்ல எல்லாருடைய கல்பையும் இஸ்லாத்தின் பக்கம் திருப்பேனும். நான் அல்லாஹ் ஒரு சுன்னாவை வச்சிருக்கிறான். ஒரு நபியாக இருந்தால் இப்படி கஷ்டப்பட்டு தாவா செஞ்சு அவங்களுக்கு ஹிதாயத், அல்லாஹ் ஒரு சிஸ்டம் அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் ஜிபாலும் வாராங்க. மலைகளுக்கு பொறுப்பான மலைக்கு அல்லாஹ்வுடைய தூதரை அவங்களாம் அடித்தாங்க. இதோ மலைக்கு பொறுப்பான மலக்கு வந்திருக்கிறார். நீங்கள் சரிண்டீங்கன்னா இந்த 2 மலைகளையும் சேர்த்து நசுக்கி இவங்களோட அட்ரஸ், இவங்களோட ஹிஸ்ட்ரி இதை அப்படி ஃபுல் ஸ்டாப் வச்சிரு, கதையை முடிச்சிடவா? என்னையும் உங்களையும் யோசிங்களே. அப்பா உடனே முடியுங்க. எங்களுக்கு சின்ன ஒரு அநியாயம் செஞ்சவனுக்கே நாங்கள் எங்களோட மனசு எவ்வளோ மன்னிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இவ்வளோ அடிபட்டு வந்திருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை பாவிச்சாங்க. என்ன வார்த்தை? இவங்க ஏதோ தெரியாமல் செஞ்சிட்டாங்க, ஆனால் இன்றைக்கு இவங்க இல்லாட்டியும் இவங்களோட வம்சத்தில் என்ன நடக்கும்? வம்சத்தில் வாரவங்க சரி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுவாங்க என்ற ஒரு செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சரி, அந்த இடத்துல நிப்பாட்டி போட்டு நான் இன்னொரு செய்திக்கு வரேன். இந்தியா இஸ்லாமிய ஆட்சி நடந்துச்சு. இந்தியாவில் எவ்வளோ காலம் நடந்துச்சு? 700-800 வருஷங்கள் இந்தியாவில் இஸ்லாமிய ஆட்சி. அது எப்படி அது நீண்ட பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி. அது ஸ்ரீலங்கா சம்பந்தப்படுறதில்ல, ஸ்ரீலங்காவில் வாழ்ந்த சல்மா சம்பந்தப்படுற, ஹாலித் சம்பந்தப்படுற, ஜெயிது சம்பந்தப்படுற. அனுராதபுர ஆட்சியில் இருக்கும் பொழுது, அந்த காலத்தில் அனுராதபுர ஆட்சியில் இருக்கும் பொழுது இங்கிருந்த ஜெயித், சல்மா 2 நாணவும் தங்கச்சியும் சிங்கள அரசனுடைய அரண்மனையில் சிங்கள அரசனுடைய பராமரிப்பில் வளர்ந்து வந்த காலம் அது. இவங்க என்ன செய்கிறாங்க? அதை நான் சுருக்கமாக 7 அளவு சுருக்கமாக சொல்கிறேன். இங்கிருந்த முஸ்லீம்கள், சிங்கள அரசருக்கு கீழால் வாழ்ந்து வந்த முஸ்லீம்கள், இவங்க என்ன செய்கிறாங்க? நாங்கள் ஹஜ்ஜுக்கு போகிறோம் அல்லது பக்தாதுக்கு போகிறோம் என்று சொல்லி அரசர் என்ன செய்கிறான்? நல்ல மாணிக்கம் எல்லாம் மரகதம் எல்லாம் கொடுத்து எல்லாம் இவங்களை கப்பலில் ஏற்றி அனுப்புகிற நேரம் இந்தியாவுடைய கடற்படை கொள்ளையர்கள் என்ன செய்கிறாங்க? இவங்களை அப்படி இந்த 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 போர்டு அப்படி அவங்க வழிமறைச்சி ஆக்கள் எல்லாம் வேறையா எடுத்து அதில் கொண்டு போன பெருமதியான வைரம் முத்துக்கள் எல்லாம் அவங்க எடுத்துட்டு கடைசியாக இவங்க என்ன செஞ்சாங்க? சிறை பிடிச்சாங்க. அதில் சிறிலாம் கழிந்து போன ஒரு பொம்பளை புள்ள தான் சல்மா. இந்த சல்மா அந்த அரசன் என்ன செஞ்சான்? இந்த சல்மாவை எப்படி சரி அடையணும் என்று அவங்கள அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறான். லேடிஸ் ஒரு இதில், ஜென்ஸ் ஒன்றுல ஒரு இரவோடு இரவாக ஆள வச்சு சல்மாவை தூக்கிட்டான். இப்போ இங்கே முஸ்லிம்கள் இந்தியாவில் அநீதி இழைக்கப்படும் பொழுது இப்போ அமீருல் முஃமினீனாக யார் இருக்கிறோ, முஸ்லிம்களுடைய ஒட்டுமொத்த தலைவராக யார் இருக்கிறோ, முஸ்லிம்கள் எங்கே நசுக்கப்பட்டாலும் அவர் பேசும். அதைத்தான் திட்டமிட்டு எல்லாம் இல்லாமலாக்கி நீங்கள் ஒரு நாடு நான் ஆட்சி செஞ்சு கொள்ளுங்க. ஹிலாஃபத்துடைய ஆட்சி எப்போ இல்லாமல் போச்சு? ஜஸ்ட் 100 வருஷம், 101 வருஷம். அது பழங்காலத்தில் ஆதி காலத்தில் இல்லை, 1924.
அது வரைக்கும் முஸ்லீம்கள் ஒரு குடைக்கு கீழே, எங்க முஸ்லீம்கள் அடிக்கப்பட்டாலும் அங்கிருந்து பேசுவார். அந்த அந்த முழு பவரும் இருந்துச்சு. எல்லாம் திட்டமிட்டு எல்லாம் பிரித்து அதை காட்டி இதை காட்டி பதவி ஆசையை காட்டி எல்லாம் பிரித்து என்ன முழு கேட்க முழுங்க எழுதிய மனுஷனுக்கு வெட்டி பீஸாக கொடுத்தா வேண்டிய மட்டும் இங்கே எழுமே. பெரிய ஒரு திட்டம் நடந்துச்சு இது. ஹைரன் இப்போ இந்தியாவில் முஸ்லீம்கள் அவங்கெல்லாம் அநீதி இழைக்கப்படுறாங்க. இங்கிருந்து பக்தாதுக்கு போனவங்க இடையில மறைக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு வரும் பொழுது அந்த டைமில் இருந்தார் அந்த அந்த ஹலீஃபா என்ன செஞ்சார், இந்தியாவுக்கு ஒரு இந்தியாவுக்கு எவ்வளோ ஓன் பண்ணி பார்த்தாரு, விட்டுருங்க இவங்களை விட்டுருங்க, அவருக்கு குரல் கொடுக்கறது கடமை. உடல்ல ஒரு குரூப் அனுப்பினார். அந்த குரூப்புக்கு தலைவராக அனுப்பினது சலாஹுத்தீன் அல்ல, நீங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்னது சரி, முஹம்மத் பின் காசிம் மகன் முஹம்மத். அவர் அந்த தாயிஃப் வாசி. நபி அவங்க சொன்னாங்களே, இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாட்டையும் இவங்கட பரம்பரையில் வரவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாங்க. அந்த பரம்பரையில் வந்த ஒரு 18 வயசு பொடியன், வாலிபர்கள் கேட்டுக்கொள்ளும், 18 வயசு பொடியன் 12,000 பேருக்கு இவன் லீடர்ஷிப் எடுத்துக்கொண்டு சும்மா பிஸ்னஸ் பண்ண போவல்ல, 12,000 பேருடைய உயிர்களும் உடைமைகளும் குடும்பமும் இவன்ட பொறுப்பில் பிழை செஞ்சா எல்லாம் போய்ச்சிடும். 12,000 பேர் எடுத்துட்டு வந்து இந்த முஸ்லிம்களை விடுவிக்கிறதுக்காக வேண்டி அந்த முஹம்மத் பின் காசிம் சுப்ஹானல்லாஹ் தாயிஃபி 18 வயசு சீதேவி. 18 வயசு யாரு? 18 வயசு யாரு? அவங்களுக்கு எத்தனை வயசு ராஜா? 19. கொஞ்சம் எழுமுங்களை எல்லா ரஹ்மத் செய்வான். இந்த சைஸ் பொடியனுன்ட்டு 12,000 பேரை கொடுத்து போய்த்து காப்பாற்றிட்டு வாங்கண்டா, நாங்கள் எந்த அளவில் இருந்திருந்தோம் ஒரு காலம். உட்காரு. இப்போ ஒரு 25 வயசு பொடியனை நம்பி கடையை கொடுத்துட்டு போக இயலாத காலம். ஒரு 10க்கு 10 கடையை அவனை நம்பி கொடுக்க இயலாத காலம். 12,000 பேருடைய ஃபேமிலி அவருடைய கையில் போனார். அவர் சந்தித்ததெல்லாம் சும்மா இந்த சின்ன குரூப்பல்ல, மொத்தம் 50,000 பேர். நல்ல நாலேஜ் இருந்துச்சு, நல்ல ஆற்றல் இருந்துச்சு, நல்ல ஆளுமை இருந்துச்சு, நல்ல லீடர்ஷிப் இருந்துச்சு. எத்தனை வயசில்? 18 வயசில் நல்ல ஒரு லீடராக இருந்தார் அவர். இன்றைக்கி எங்கட முஸ்லீம் கம்யூனிட்டியில் லீடர்ஷிப் இல்லை, லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் இல்லை. வந்தார், 2 வருஷம் எல்லாத்தையும் முடிச்சாரு. எந்த அளவுக்கு மாறிச்சுதுண்டா, அப்போதான் இந்துக்களும் சொன்னாங்க, நீங்களே எங்கட நாட்டில் இருக்கீங்க, நீங்களே ஆட்சி செய்யுங்க, பரவாயில்ல, நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோம் என்று. இந்துக்கள் என்ன செஞ்சாங்க? தங்கத்தால் சிலை செஞ்சாங்க முஹம்மத் பின் காசிமுக்கு. இவர் உடைச்சார், அதெல்லாம் சரியில்லை, நாங்கள் அல்லாஹ் வணங்குறாங்க. இல்லை உடைச்சி வீசினாங்க. எலுமண்டா வாசிங்க, சிந்து நதி கரையினிலே ஒரு புக் கொண்டு இருக்கிறது. இலங்கையைச் சேர்ந்த ஹசன் என்றவர் எழுதின மிக அருமையான எழுத்து, மிக அருமையாக அந்த கதையை கொண்டு வருவார். எலுமண்டா வாசிங்க, அதில் இதை ஃபுல்லாக கொண்டு வரார். ஹைரன் அங்கே வந்தது ஒரு தாயிஃப் வாசி. இந்தியா 800 வருஷம் இஸ்லாத்தில் இருந்துச்சுதண்டா அடிப்படை யார்? எங்க? தாயிஃப்ல பிறந்த முஹம்மத் பின் காசிம். நபி அவங்க அன்றைக்கு சொன்னாங்களே, இவங்க இல்லாட்டி இவங்கட வம்சம் சரி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும். சுப்ஹானல்லாஹ். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃப்ல இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ தாயிஃப்லிருந்து வரும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி வந்து ஒரு இடத்துல தங்குறாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சான், நபி அவங்களுக்கு சரியான ஆத்திரம், இப்படி போட்டு அடிக்கிறாங்களே மனிதனை. என்ன செஞ்சாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு இடத்துல தங்கினாங்க. தங்கி இருந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ், ஒரு கொஞ்ச நாள் அங்கே நிற்கிறாங்க. நல்ல தண்ணி ஊத்துள்ள இடம், நல்ல பச்சை பசேலான இடம். என்ன செஞ்சாங்க, கொஞ்ச நாள் தங்கினாங்க. குர்ஆன் ஓதிக்கொண்டிருப்பாங்க. அல்லாஹு தஆலா வஹி இறக்குறான், நபியே நீங்கள் ஓதிட்டு இருந்தீங்க, ஜின்கள் அவங்களோட குர்ஆனை கேட்டுட்டு போச்சுது தெரியுமா உங்களுக்கு? அல்லாஹ் ஜின்களை பற்றி சில வசனங்கள் இருக்கிறான். ஒரு சூறாவே இருக்குது, என்ன ஆக்கில் சூரத்துல் ஜின் பாடமாக்கினீங்க நினைக்கல மதரசால. முதலாவது ஆயத்து என்ன? மாஷா அல்லாஹ், குல் ஊஹிய இலைய அன்னஹு ஸமஅ நஃபரும் மினல் ஜின்னி ஃபகாலு இன்னா சமிஅனா குர்ஆனன் அஜபா. அல்லாஹ் சொல்ற, நபியே சொல்லுங்க, ஜின்கள் ஒரு கூட்டம் கேட்டுட்டு போயிட்டு ஜின்கள் தாவா செய்து ஜின்களுக்கு,
நாங்கள் கேட்டோம் ஒரு குர்ஆன் உண்டு, ஆச்சரியமான குர்ஆன் உண்டு. ஜின்கள் ஜின் இனத்துக்கு என்ன செய்து தஅவா செய்து அல்லாஹு தஆலா இந்த செய்தி நபிக்கு சொன்ன பொழுதுதான் தெரியும் நான் குர்ஆன் ஓதுறது ஜின்கள் கேட்டுக்கொண்டிருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல், அல்ஹம்துலில்லாஹ் மனுஷன் தான் ஏற்றுக்கொள்ளலை, ஜின்களை வச்சு சரி அல்லாஹ் உதவி செய்கிறானே. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு வர பார்க்குறாங்க. கூட போட ஸைத் இப்னு ஹாரிஸா சொன்னார், யா ரசூலல்லாஹ், இப்போ மக்கள் நாங்கள் மக்காவுக்கு போனால் குறைஷிகள் எப்படி நடந்து கொள்வாங்க யா ரசூலல்லாஹ், நாங்கள் அந்த ஊரை விட்டு வந்துட்டோம், திருப்பி போகிற நேரம் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பேரை கண்டெக்ட் பண்ணினாங்க, எங்களுக்கு நீங்கள் பாதுகாப்பாக, நீங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு தந்து எங்களை உள்ளுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2-3 பேரை கண்டெக்ட் பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க, இல்லை இல்லை நாங்கள் போனாங்க அபூஜஹலோடு எங்களுக்கு மண்டடிக்கலாம், எங்களோட பிஸ்னஸ் எல்லாம் அங்கே உள்ளுக்கு இருக்குது. கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்இம் இப்னு அதி அவரை கண்டெக்ட் பண்ணார். முத்இம் இப்னு அதி யார்? அந்த தீர்மானம் கிழிக்கப்படுறதுக்கு 5 வாலிபர்கள் சேர்ந்தாங்களே அதில் ஒருத்தர் முத்இம் இப்னு அதி. முத்இம் இப்னு அதியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் சொன்னார், யா ரசூலல்லாஹ் பயப்படாமல் வாங்க, நான் உங்களுக்கு பாதுகாப்பு தாரேன். முத்இம் என்ன செஞ்சார், தன்னை 4 ஆம்பளை பிள்ளைகளையும் குதிரையில் ஏற்றி கொண்டு நபி அவங்களை நடுவில் வச்சு கொண்டு நேராக காபாவுக்கு போயிட்டு காபாவுடைய 4 கோணர்லையும் 4 மகன்மாரை நிப்பாட்டிட்டு சத்தமிட்டு சொன்னார், இவருக்கு நான் அடைக்கலம் கொடுத்துட்டேன். ஏனென்றா அந்த காலத்திலையும் யாருக்கு சரி அடைக்கலம் கொடுத்துட்டா யாரும் அதில் கை வைக்க மாட்டான். ஒருத்தர் அடைக்கலம் கொடுத்துட்டா அதை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. முத்இம் இப்னு அதி சொன்னார், நான் இவருக்கு அடைக்கலம் கொடுத்துட்டேன், எனவே யாரும் இவரது விஷயத்தில் எல்லை மீறி நடக்கலாம், யாரும் நோவினை செய்யலாம், செய்யலாம். அபூஜஹல் கேட்டான், முத்இமே அடைக்கலம் மட்டும்தான் கொடுத்தீங்களா, இஸ்லாத்துக்கும் போயிட்டீங்களா என்று. முத்இம் சொன்னார், இல்லை அடைக்கலம் தான் கொடுத்தேன் அப்படி என்று. அப்போ அபூஜஹல் சொன்னான், அப்படி ஏண்டா அதை நான் தலைக்கு மேலே வச்சு மதிக்கிறேன், ஒன்றும் செய்ய மாட்டேன் என்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது எப்போ நடக்குது? எத்தனை வயதில்? 50 வயதில். பத்ருடைய யுத்தம் 50 எத்தனையில்? 55. பத்ருடைய யுத்தத்தில் கைதிகள் பிடிப்பட்ட நேரம் முத்இம் இப்னு அதி மௌத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 வருஷத்துக்கு பின்னால் நன்றியுணர்வை வெளிப்படுத்தினாங்க. முத்இம் இப்போ உசிரோட இருந்து இந்த நாரி போன இந்த 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 குறைஷி கைதிகளுக்காக அவங்கள உற்றுங்கன்னு ஒரு வார்த்தை பேசியிருந்தா அவ்வளோ பேர் நான் ரிலீஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா முத்இம் எனக்கு அன்றைக்கு செஞ்ச ஹெல்ப் இன்னும் அந்த நன்றியுணர்வை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 வருஷத்துக்கு பின்னால் அவர் மௌத்து அப்பையும் நபி அவங்க வெளிப்படுத்தினாங்க. முத்இம் உசுரோடு இருந்து என்கிட்ட ஒரு வார்த்தை முத்இம் இவங்களை விடுவிக்க சொல்லி பேசியிருந்தா நான் நிச்சயமாக என்ன செஞ்சிருப்பேன், இவங்களை விடுவிச்சிருப்பேன் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. ஹைரன் இப்படி வந்ததுக்கு பின்னால் நபியுடைய 51வது வயதில் ஷவ்வால் மாதம் 51வது வயதில் ஷவ்வால் மாதம் 6 தோழர் அபூபக்கருடைய மகள் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்காஹ் செஞ்சு கொள்கிறாங்க. ஆயிஷா நாய்க்கு எத்தனை வயசு? 6. எங்களுக்கு ஆச்சரியம், 6 வயசில் இது 6 வயசில் செய்கிறன்றது ஷரியாவல்ல, அந்த குறைஷிகளுடைய கல்ச்சர் இது. ஏனென்றால் 6 வயசுலே ஆல்ரெடி நபி ஸல்லல்லாஹு இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள ஆல்ரெடி ஒருத்தருக்கு அன்னளவாக பேசி வச்சிருந்துச்சு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க போயிட்டு அதை கேன்சல் பண்ணிட்டு வந்தாங்க, என் மகளை என் 6 தோழருக்கு கொடுக்க விரும்புகிறேன். அப்போ இது ஷரியத்துடைய சப்ஜெக்ட் அல்ல, அந்த கலாச்சாரமே அப்படித்தான், அந்த கல்ச்சரே அப்படித்தானே இருந்துச்சு. 6 வயசுண்டா பேசி முடிவு கட்டி வச்சிருது. எங்கே அந்த ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய கல்ச்சரும் அப்படித்தானே இருந்துச்சு. அதனால் அதை கேன்சல் பண்ணிவிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 6 வயசில் நிக்காஹ் செய்கிறாங்க. வெறும் நிக்காஹ மட்டும்தான். மதீனாவுக்கு போனதுக்கு பின்னால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட 9 வயதில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கை துணைவியாக சேர்த்துக்கொள்கிறாங்க. ஹைரன் அப்போ இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முடித்த திருமணங்கள்லே ஒரு வயசு குறைஞ்ச ஒரு கன்னி பெண்ணண்டா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தான். அதுவும் 7 வானத்துக்கு மேலிருந்து அல்லாஹ் கனவுல காட்டி முடிக்கணும் என்று ஆர்டரை வச்சு அல்லாஹு தஆலா முடிக்க வச்சான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள நிக்காஹ் செஞ்சிட்டாங்க. இப்போ நபியுடைய 51வது வயது முடிய போகுது. எங்களோட நேரமும் போய்ட்டு கொண்டே இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள் அல்லாஹ் ஆச்சரியமான ஒரு பயணம், அந்த மிஅராஜுடைய பயணத்துக்கு
அல்லாஹ் எப்படி அழைச்சான், 7 வானங்கள்லையும் வெல்கம் பண்ணப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் நபி அவங்களோட நேரடியாக நாங்கள் அன்றைக்கு பார்த்தோமே வஹையுடைய வகைகளில் ஒன்று 7 வானத்துக்கு மேலே கூப்பிட்டு பேசுறது. அந்த நிகழ்வை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நாங்கள் கவனிப்போம். அதுக்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் ஹிஜ்ரத் இருக்குது, தொடர்ந்து கவனிப்போம். உண்மையிலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையை முழுசாக படித்தாதான் அதில் ஒரு அன்பு, நபி என்றா யார், யூதர்கள் என்றா யார், இப்போ உண்மையிலேயே எங்களுக்கு விளங்கும் பொழுது இப்போ இந்த குறைஷிகள் மட்டும் கிடைச்சாங்க எங்கடா கையில், எங்களுக்கு ஒரு ரத்த கொதிப்பொண்டு இருக்குது, இப்படி போட்டு படுத்திருக்கிறாங்க, படித்தா தான் விளங்கும். திடீரென்று ஒரு ஜும்மாலேரு நபியுடைய வஃபாத்தை பற்றி பண்ணினா விளங்காது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து படிப்போம். அல்லாஹு தஆலா அன்பு நபியுடைய முஹப்பத், அந்த வாஜிபான முஹப்பத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.